ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னோட பேச்சை எடிட் பண்ணு அப்படின்னாலாம் பெரியவா எப்போ 1964 அந்த காஞ்சியில் சில்ப சாஸ்திரம் அதெல்லாம் பற்றி கோலாகலமாக நடந்துட்டு ஒரு மாநாடு. அந்த மாநாட்டில் மைசூர் மகாராஜா ஜெயசாமராஜ உடையார்னு சென்னை கவர்னர் அப்போது அருமையாக உரையாற்றார். பெரியவாளோ அந்த சதஸில் அதோட நோக்கத்தையும் புராதனமான கலைகளோட மேன்மையை பற்றி விரிவாக உபன்யாசம் பண்ணுறா. காஞ்சிபுரமே விழாக்கோளம் பூண்டுறது. மறுநாள் கார்த்தால பெரியவா பரணிதரனை அழைக்கிறா. நேற்றுக்கு மகாராஜாவோட ஸ்பீச்சை கேட்டேன். அதில் ப்ரிப்பேர்டு டெக்ஸ்டாக இல்லாமல் புதுசாக 4 வரி சேர்த்து பேசினாரே, அதை கேட்டியோ? கவனிக்கல பெரியவா. 2-3 பேரை கேட்டு பார்த்துட்டேன், ஒருத்தருமே கவனிக்கலன்னுட்டா. ஒன்று பண்ணு, கையில் பிரிண்டட் ஸ்பீச்சை வச்சுண்டு டேப் ரெக்கார்டரை போட்டு கேளு. 2ஐயும் கம்பேர் பண்ணி அந்த 4 வரி என்னன்னு கண்டுபிடி. இப்போவே கேட்டுட்டு வந்து எனக்கு சொல்லு அப்படின்னாலாம். பரணிதரனும் பகல் 12 மணி வரைக்கும் அந்த டேப்பை கேட்டு பெரியவா கேட்ட அந்த 4 வரிகளை கண்டுபிடிச்சிட்டும் கொடுத்துட்டார். மத்தியானம் பூஜை முடித்ததும் அந்த முக்கியமான வரிகளை 4 பேருக்கு படித்து காட்ட சொல்கிறா. பரணிதரன் நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்ப தயாரானார். இரு இங்கே வா, நீ எனக்கு இன்னொன்று பண்ணணுமே. சொல்லுங்க பெரியவா. நேற்றுக்கு நான் வளன்னு ரொம்ப நாளி பேசிட்டேன். நீ முழுக்க கேட்டியோ? கேட்டேன். அதை பிரிண்ட் பண்ணி கடைசி நாளில் விநியோகம் பண்ணணுமா? அப்படியே போட்டால் நான் பெருசாக இருக்கோம். அதனால் சொன்னதையே சொல்லியிருப்பேன். சில நேரம் சொல்ல வேண்டியதுக்கு மேலே கொஞ்சம் அதிகப்படியாகவே சொல்லியிருப்பேன். அதனால் நீ அதை எடிட் பண்ணி கொடு, பிரிண்ட் பண்ண சௌகரியமாக இருக்கும் அப்படின்னாலாம் பெரியவா. பரணிதரனோ பிரமிச்சு போயிட்டா. பெரியவா ரொம்ப சுழுவாக சொல்லிட்டாரே, அவரோட உபன்யாசத்தை நான் எப்படி எடிட் செய்கிறதா? அவர் என்னத்தை அறியாதவரா என்ன? எப்படி எடிட் பண்ணுறது? பிரமிப்பாக இருக்கே. டேப் ரெக்கார்டில் போட்டு கேளு. உனக்கு முக்கியமாக படுறதெல்லாம் எழுதிண்டே வா. ரிப்பிட்டேஷன் இருந்தால் அதை விட்டுடும். மொத்த ஸ்பீச்சையும் 3ல் 1 பங்காக குறைச்சிடும். அப்படி பண்ணிட்டு வா அப்படின்ட்டாலாம் பெரியவா. பக்கத்தில் இருந்த மற்றொரு காரியதர்சியை அழைச்சி அவனுக்கு நிம்மதியாக உட்காந்து எழுதற்கான அத்தனை சௌகரியத்தையும் பண்ணிடும். சதஸுக்காக அன்னைக்கு வந்து தங்குறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமான்னு கேட்டபோது அதெல்லாம் முடியாது, எல்லாம் புக்குடுன்னு முகத்தை திருப்பிண்டு நிர்தாட்சியமாக மறுத்தாலே ஒருத்தர். பெரியவா உத்தரவுன்னதும் என் வீட்டு மாடியில் தனியாக ரூம் ஒன்றை கொடுத்து ஒழிச்சு, சார் இங்கே உங்களை தவிர யாரும் வந்து உங்களை தொந்தரவு பண்ண மாட்டா, பெரியவா கொடுத்த ஒர்க்கை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். நண்பர்கள் இருவரும் கூட வந்து ஒத்தாசை செய்ய இந்த பக்கம் அந்த பக்கமாக வந்து எழுதுன்னு எழுதிகிட்டே இருந்தாலாம். 2 நாள் உண்மையாகவே இரவும் பகலும் பெரியவாளுடைய மதுரமான குரலில் உபன்யாசம் கேட்கறது எழுதுது, இது மட்டும்தான் வேலையாக இருந்ததுதான். இப்போது உள்ள வசதி மாதிரியெல்லாம் அப்போ கிடையாது இல்லையா? பரணிதரனும் கணபதியும் எத்தனை கஷ்டப்பட்டு நமக்காக இவ்வளவு பெரிய ரத்தனமான விஷயங்களெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கா தெரியுமோ? அவளுக்கெல்லாம் கோடி நமஸ்காரங்களை செய்யணும். சரியாக ரெக்கார்ட் ஆகாத இடங்களில் என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிப்பா. அது கண்டுபிடிக்க முடியாதபடியும் போயிடும். முதுகு வலிக்கும், தலை வலிக்கும், கொஞ்சம் படுத்துக்கலாம் மாதிரி இருக்கும். முதல் நாள் மடத்தில் ஒருத்தர் வந்து எட்டி பார்க்குறார். என்ன எழுதிட்டுருக்கேலான்னு பெரியவா பார்த்துட்டு வர சொன்னா அப்படின்னதும் உடனே வாரி சுட்டி எழுதுன்ட்டாலாம். கொஞ்சம் எழுத ஆரம்பிப்பா, ரூமுக்கே வந்துடும் எல்லாம் வேலைக்கே. எல்லாம் இதுவும் பெரியவா காரியம் தானே. ஒரு வழியாக மொத்த உபன்யாசத்தையும் 10 ஷீட்டில் சுருக்கி எழுதியாச்சு. 3ஆவது நாள் அடிக்கொரு தரம் யாராவது வந்து எது வரைக்கும் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பெரியவா கேட்டதாக சொல்லிகிட்டே இருந்தா. ஒரு பரபரப்பும் சேர்ந்துடுது. கடைசியாக ஒருத்தர் வந்து எழுதினதை எடுத்துட்டே பெரியவா உங்களை மடத்துக்கு உடனே வர சொல்கிறான்னதும், இன்னும் முடியல, இன்னொரு 10 நிமிஷம் நீங்கள் போங்க நான் வரேன்னாலாம். அதெல்லாம் முடியாது, பிரிண்ட் பண்ண போகிறவா ரொம்ப நேரமாக காத்துட்டுருக்காளாம். எழுதின வரைக்கும் போகிறோம்னு உங்களை கையோடு கொண்டு வர சொன்னால் பெரியவா உத்தரவு. பெரியவாட்ட ஒரு தரம் படித்து காட்டிடுறேனே. வேண்டாம் நாழியாருது, அவள்கிட்ட அதை கொடு அப்படின்ட்டாலாம் பெரியவா. பெரியவா ஸ்ரீமடத்தில் யாரோ 2 பேர் நின்று பேசிகிட்டே இருக்கா. பரணிதரன் வந்ததும் பெரியவா லேசாக சிரிச்சுட்டே, எல்லாத்தையும் முடிச்சு சரியாக இருக்கும், கொடுத்துடும் அவாக்கிட்ட. அப்போ பார்த்தெல்லாம் என்ன கம்பீரம் தெரியுமா? வேகமாக படிச்சுடுறேனே பெரியவா. முழுக்க படிக்க வேண்டாம், உன்னோட ஆசைக்கு ஏதாவது ஒரு
பக்கத்தை படி போகிறோம். இப்போது தெய்வத்தின் குரல் எந்த பக்கத்தில் வேண்டுமானாலும் நம்மளை நிறுத்தி அந்த ஒரு இதை படிக்கலாம். அது கேட்டால் ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு நாம் சொல்கிறோன்னா அதை ஒன்றொன்றையும் ஒரு பேஜாக எழுதி 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 அதில் கரெக்ஷன்லாம் பண்ணி ஒரு சின்ன தப்பு மாற்றுறதெல்லாம் சரியாக இருக்கும். அது அப்படியே பெரியவா ஓகே பண்ணிடுவாளாம். அவ்வளவு அழகாக பரணிதரனும் ரா கணபதியும் நமக்கு கொடுத்த அமுதங்கள். அதனால் இந்த லலிதாம்பிகை சந்நிதியிலையும் ஸ்ரீதேவி சரஸ்வதி அம்பாலோட கட்டளைக்கு காத்துட்டுருக்கிற மாதிரி பெரியவாளுடைய கட்டளைக்காக இவா எல்லாரும் காத்துட்டுருந்து அது நம்மளோட புனித காரியம், புண்ணியமான காரியம்னு பண்ணியிருக்கா. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.